வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது முக்கிய பொருளாக இருக்குங்க. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது தான் பச்சை பயிறு. பச்சை பயிறு நம்ம பாசி பயிறு அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா முங் பீன்ஸு மற்றும் கிரீன் கிராம் இது மாதிரி நிறைய பெயர்கள் வச்சு குறிப்பிடுவாங்க. புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பச்சை பயிரில் அடங்கியிருக்குங்க. சுவையான ஸ்நாக்ஸ்ல ஆரம்பித்து சத்தான உணவுகள் மற்றும் சேலட்டுகள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்க தான் செய்யுது. ஸோ பச்சை பயிர் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேருங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால நம்முடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்பட்டு ரத்த நாளங்களில் இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே போதுமான அளவுக்கு அதிகரிக்கப்படும். அதே சமயம் பொட்டாசியம் நமக்கு பச்சை பயிரிலிருந்து எதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னா நம்ம உடல் நரம்புகள், அந்த ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நரம்புகள், ரத்த நாளங்கள் ரத்தம் செல்லும் போது இறுக்கங்களாக தென்பட்டுச்சுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் கிடைக்காது. அப்போனால நம்ம சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம், மயக்கமாக சோர்வாக இருப்போம். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கலன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் இல்லையா. ஸோ அதனால தான் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைச்சிடும். பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பி எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது அதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மற்றும் சோடியம் எல்லாம் குறைவாக இருக்கிறதால தான் அது இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்குங்க. பச்சை பயிர் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக கொண்டிருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து, அந்த ஃபைபர் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பச்சை பயிர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிறைவான உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவு நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஏற்கனவே அந்த நார்சத்தெல்லாம் கொண்டு இருக்குங்க இல்லையா. நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். ஸோ அதுக்கு தான் மற்ற அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிட விடாது, நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே கரைத்து ஆற்றலாக மாற்றி ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த தேர்வாக பச்சை பயிர் இருக்கும். நீங்கள் டயட்டில் அதை ஆட் பண்ணிக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க பச்சை பயிர். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம் என்றது நமக்கே தெரியும். ஸோ நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் மேம்படாமல் நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம்லாம் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா அந்த செரிமான அமைப்பை சீராக வைக்கிறதுக்கு நார் சத்து இருந்திருக்கக்கூடிய பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபைபர், அதாவது நார் சத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி செரிமான மண்டலத்தையே பலப்படுத்துறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் மாணவர்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை
போவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஒரேடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்டில் சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடாது. அது செரிமானம் ஆக இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்பட உங்களுக்கு வந்து அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்தப்படும். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரேடியாக உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தப்படாது. ஒரேடியாக அதிகப்படுத்தினா தான் பிரச்சனை ஏற்படும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பச்சை பயிறு தொடர்ந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நீரிழிவு நோய்களிலிருந்து விலகி இருக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கெல்லாமே பச்சை பயிறு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் வந்து அதிகம் காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல் பச்சையின் பயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து சொல்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் ஹெல்ப் பண்ணுது. மேலும் இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறதால ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே அதிகப்படுத்திக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கிறதுக்குமே பச்சை பயிறு நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நமது சருமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இருக்கும். ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம நீக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா சருமத்தில் இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் சுறுசுறுப்பான ஈரப்பதம் மிக்க ஒரு இயற்கையான பளபளப்பு தன்மை சருமத்துக்கு வந்து கொடுக்கும். அதே போல் தான் பச்சை பயிரில் வந்து பயோட்டின் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல மூலம். இது வந்து தலைமுடியினுடைய ஆரோக்கியமான அடர்த்தியான வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமின் தான் பயோட்டின். ஸோ இப்போ உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் பச்சை பயிரை சமைத்தும் உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைனா பச்சை பயிர் வந்து அரைத்து தலைமுடியிலுமே வந்து நீங்கள் பூசி பார்க்கலாம். இது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே உள்ளிருந்தாலும் வெளியிருந்தாலும் உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி முடி கொட்டுறது பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பச்சை பயிர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. நினைவாற்றல் திறனை அதிகரித்துக் கொள்வதற்குமே பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ நினைவாற்றல் திறனை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பிக்க வச்சு நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பல பேர் நிறைய இப்போ வந்து ஞாபக சக்தி இல்லாமல் ஞாபக மறதியில் வந்து அவதிப்படுறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வல்லாரைக்கீரையுடைய பச்சை பயிர் வந்து கலந்து எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயப்பட்டு செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். அவங்க வந்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி வியாதி நோய்களுமே அவங்களுக்கு வந்து ஏற்படாது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மூளை ஆரோக்கியத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வாங்க. ஞாபக மறதியெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக அவங்களுடைய மூளை அமைப்பு செயல்பட வைத்துக் கொள்வாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சாத்தியம் அப்படின்னா பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது தான் சாத்தியம். தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.